ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். இயேசுவின் நாமத்தில் செபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிவாகியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிவாகியவே. அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே, இரவுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே, இரவுகளால் மூடுவார். என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் கேட்கவில்லை அடைக்கலம் புகவே, இரவுகளால் மூடுவார். அவர் கேட்கவில்லை அடைக்கலம் புகவே, இரவுகளால் மூடுவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை கனிவோடு வாழ்த்துகிறேன். காலை நேரத்து ஸ்தோத்திரங்களை நான் கொண்டு வருகிறேன். கைகளை தட்டி தான் ஒரு அலையை சொல்லுங்க, மறுபடியும் அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டோடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:2. பெல்சாத்சார் ஆமென் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சாரின் புதல்வன் மகன் யார் தெரியுங்க? இப்பதான் படிச்சாங்க பாருங்க, பெல்சாத்சார். அவர் பேர் என்னதுங்க? பெல்சாத்சார். அவர் என்ன செய்தார்? அவர் அரசாட்சி செய்த நாட்களில் 1000 பேர்களுக்கு அந்த பிரபுக்களை வரவழை. முதலாவது வசனத்துல என்ன செய்யறாங்க? தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்தான் என்று படிக்கிறோம். என்ன செய்தார்? 1000 பிரபுக்களை வரவழைத்து அவர்களுக்கு விருந்து செய்து என்ன செய்தான்? அகமகிழ்ந்து கலிகூர்ந்தான் என்று நம்ம படிச்சோம். எப்படி அவன் அகமகிழ்ந்தான் என்றால், ஆலயத்தில் இருக்கிற வெள்ளி பாத்திரங்களையும் பொன் பாத்திரங்களையும் எடுத்து வர செய்து அந்த பாத்திரத்தில் மதுவை ஊற்றி கலந்து என்ன செய்தான்? தானும் தன் மனைவியும் அந்த பிரபுக்களும் இன்னும் தன் வைப்பாட்டிகளும் என்ன செய்தான்? குடிக்க கொடுத்தான் என்று நாம் வேதத்தில் படித்தோம். ஏன்? அவனுடைய வீட்டுல அவன் ஒரு ராஜா, அவன் வீட்டுல ஏராளமான பாத்திரங்கள், விலை உயர்ந்த பாத்திரங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்தான்? ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை, அதுவும் வெள்ளி பாத்திரங்களையும் பொன் பாத்திரங்களை எடுத்தவரை செய்து அதுல என்ன செய்தானாம்? அதுல பரிமாறி குடித்தான் என்று நம்ம படிச்சோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நீங்கள் நானும் ஒரு காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். பாத்திரத்தை இந்த பெல்சாத்சார் என்ன செய்தார்? தீட்டுப்படுத்தினார், அல்லது என்ன செய்தார்? அதை அந்த பாத்திரத்தை அருவருப்பாய் மாற்றினார். ஒரு பரிசுத்தமான பாத்திரம். அந்த பாத்திரம், யார் அந்த பாத்திரத்தை தொட முடியும்? யார் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியும் என்றால், அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியன் தான் என்ன செய்யணும்? அந்த பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அழிய சொல்ல மாட்டீங்களே. ஆனால் உலக மனிதனாகிய இவன் என்ன செய்கிறான்? ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தை ஆலயத்தை திறந்து, அப்படித்தான் மூடிதானே இருக்கணும், ஆலயத்தை திறந்து அதுக்குள்ள இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து என்ன செய்தான்? தன்னுடைய மனைவிக்கும் பிரபுகளுக்கும் வைப்பாட்டிகளுக்கும் கொடுத்து அந்த பாத்திரத்தை என்ன செய்தான்? தீட்டுப்படுத்தினான் என்று நம்ம வேதத்துல இப்ப படிச்சோம். பிரியமானவர்களே, அப்படி பயன்படுத்தினாங்க. என்ன, அந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சுங்க? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால, வரக்கூடாத இடத்துல வந்ததுனால அது என்ன ஆயிடுச்சுங்க? தீட்டுப்பட்டு விட்டது. இந்த காலை நேரத்துல
நீங்களும் நானும் அவருக்கு ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. சில சமயங்களில் நமக்கு விரோதியா இருக்கிற சாத்தான் ஆலயத்துக்குள் இருக்கிற, ஆலயத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் அவன் திருட வருகிறான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. எதற்காக? உங்களை என்னையும் கரைப்படுத்தும்படி, உங்களை என்னையும் தீட்டுப்படுத்தும்படி என்ன செய்கிறான்? இந்த ஆலயத்துக்குள் வந்து என்ன செய்வான்? நம்மை திருடுவதற்கு வருவான். சில சமயங்களில் ஆண்டோடைய பாடலை பாடுவோம், வார்த்தைகளை கேட்போம், நம்முடைய செயல்கள் என்ன ஆயிருங்க? எங்கெங்கோ போயிடும். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. நம்ம எல்லாருக்காக தான் நான் சொல்றேன். சில சமயங்கள் என்ன செஞ்சிடும்? சில எண்ணங்களை இந்த சாத்தான் என்ன செய்வான்? அவன் தேவ சன்னதிக்கு வர முடியும். யோபுல தான் படிக்கிறோம். அவன் தேவ சமூகத்தில் நின்றான்னு சொல்லி தானே படிக்கிறோம். அவன் வந்து என்ன செய்வான்? ஆண்டோடைய வார்த்தைகளை, பாடல்களை ஆராதிக்க முடியாமல் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் சொல்லி, உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருக்குதே, நீ ஏன் ஆராதிக்கணும்? ஏன் நீ வசனம் கேட்கணும்? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்வான்? இந்த பெல்சாத்சார் ஆலயத்துக்குள் இருந்த அந்த வெள்ளி பாத்திரங்களை, பொன் பாத்திரங்களை எடுத்து வந்து தீட்டுப்படுத்தினது போல, கரைப்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையும் அவன் என்ன செய்வான்? கரைப்படுத்த எத்தனிப்பான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. பிரியமானவர்களே, அப்ப அந்த வெள்ளி பாத்திரம் எதை குறிக்கின்றது? வெள்ளி பாத்திரம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொன் பாத்திரம் எதை குறிக்கிறதுங்க? வெள்ளி பாத்திரம் பரிசுத்தம், பொன் பாத்திரம் விலையேற பெற்ற விசுவாசத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்குள் இருக்கிற பரிசுத்தத்தையும், நமக்குள் இருக்கிற விசுவாசத்தையும் திருடுவதற்காக, கரைப்படுத்துவதற்காக, தீட்டுப்படுத்துவதற்காக இந்த எதிராளாகிய பிசாசு என்ன செய்வான்? நமக்கு விரோதமாக வருவான். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பாத்திரத்தை, பாத்திரம் என்றால் கேரக்டர்ஸ். பாத்திரம் என்பது என்னதுங்க? கேரக்டர்ஸ். அதாவது நம்முடைய குணநலங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகளை என்ன செய்வான்? சீர்குலைக்க வேண்டும் என்று சத்துரு நமக்காக வருவான். நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்குன்னா இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இவன் என்ன செய்தான்? ஆலயத்துக்குள்ளே சென்று என்ன செய்தான்? பொன் பாத்திரங்களை, வெள்ளி பாத்திரங்களை எடுத்து வந்து என்ன செய்தான்? கரைப்படுத்தினான். அதே போல 4வது வசனத்துக்கு வாங்க. அவர்கள் திராட்சரசம் குடித்து, ஆமென், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இங்க கவனிங்க. இப்போ வெள்ளி பாத்திரங்களை, பொன் பாத்திரங்களை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்ல, அவர்கள் உண்டு பண்ணின தேவர்களை என்ன செய்றாங்க? அவர்கள் புகழ்ந்தார்கள் என்று நம்ம வேதாகமத்தில் படிச்ச பிரியமானவர்களே. அடுத்த 3வது வசனத்தை படிக்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வைப்பாட்டிகளும் என்ன செய்தார்களாம்? அப்ப குடித்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு விரலினால் அந்த என்ன செய்தார்? ஒரு வார்த்தை எழுதினார். என்ன வார்த்தை என்றால், பின்னாடி நம்ம படிச்சு பார்ப்போம். மெனே மெனே தெக்கேல் உப்பாசிங் என்று என்ன செய்தாங்க? இந்த வார்த்தைகளை எழுதின உடனே அந்த வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினதா. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே, இந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற பொன் பாத்திரங்களை, வெள்ளி பாத்திரங்களை எடுத்துட்டு வந்தபடினால், கரைப்படுத்தினபடினால், அவனுக்கு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அவன் வர வேண்டிய வரக்கூடாத இடத்துக்கு வர வச்சதுனால என்னாச்சு? அவனுடைய வாழ்க்கையில கலக்கம் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, அவன் கலங்கினான், தத்தளித்தான், கண்ணீர் வடித்தான், பல நிலைகள் அவன் என்ன செய்யப்பட்டான்? வேறுபட தொடங்கினான் என்று நம் வேதத்துல படிக்க முடியும். அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாத்சார் 9 மிகவும் கலங்கினான் என்று படிக்கிறோம். அவனுடைய முகம் என்ன செய்யப்பட்டதாம்? வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் என்ன செய்தார்கள்? ஐயோ, அது குடித்த உடனே என்னாச்சு? நம்மளுக்கு திகைப்பு ஏற்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல பிரியமானவர்களே, இந்த பெல்சாத்சார் என்ன செய்தார்? ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்களை என்ன செய்தான்? தீட்டுப்படுத்தினான். அப்ப பாத்திரம் என்பது எதை குறிக்குன்னு சொன்னேன்? நம்மை குறிக்க. அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 16வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, 16வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும், பாத்தீங்களா? கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் என்ன இருக்கிறாரா? பங்குமா இருக்கிறார் என்று நாம் வேதாகமத்தில் படிக்கிற பிரியமானவர்களே. அப்ப நம்முடைய பாத்திரத்தின் பங்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்துல நாம் ஒரு பாத்திரமாக ஆண்டவருக்கு இருக்கிறோம். பாத்திரம் என்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அது என்னதுங்க? கேரக்டர்ஸ், நம்முடைய வாழ்க்கை முறைகளை தான் இந்த பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக, விழிப்பாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான்
தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை என்னையும் பாவத்துல கிடந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்ம என்ன செய்தாருங்க? பரிசுத்தப்படுத்தி நம்மை தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி தான் ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த பவுலை ஆண்டவர் என்ன செய்தார்? சவுலாக இருந்த பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து என்ன செய்தாராம்? 2:15 ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கைகளை தட்டி தான் ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மனிதனை சிருஷ்டித்து மனிதனை உருவாக்கி என்ன செய்தாராம்? அதை பண்படுத்தினார் என்று படிக்கிறோம். அதை காக்க உருவாக்கினார் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை படைத்தது, நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக என்று சொன்னால் பண்படுத்துவதற்காக. நம்மை பண்படுத்தி விட்டார், அப்படித்தானே? அவர்களை பண்படுத்தி மனுஷியாக உருவாக்கி விட்டார். அப்போ இவர்கள் என்ன செய்தார்? இந்த தோட்டத்துல வைத்து அதை பண்படுத்தவும் என்றால், கரடமடா இருந்த அதை என்ன செய்யணும்? நீ பண்படுத்த வேண்டும், இதை காக்க வேண்டும், இதை நீ அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்க? அந்த காரியங்களை சொல்லி இருந்தார். அதனாலதான் பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தவும் மற்றவர்களுக்காக பாதுகாவலாக இருக்கவும் நம்மை தெரிந்திருக்கிறார். எதற்காக? ஒரு பாத்திரமாக. கைகளை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நாம கூட அலங்கோலமான பாத்திரமாக, அருவருக்கப்பட்ட பாத்திரமாக, கேடுள்ள பாத்திரமாக, புசிக்க கூடாத, பார்க்க கூடாத அப்படியேப்பட்ட பாத்திரமாக இருந்தோம். அப்படியேப்பட்ட பாத்திரமாக இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் குறிப்பிட்டாரோ நம்முடைய பாத்திரம் பரிசுத்தமாய் மாறிவிட்டது. கை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்துல நம்மை அப்ப அந்த ஆதாம் ஏவாளை எப்படி பண்படுத்தவும் காக்கவும் ஏற்படுத்தினாரோ, அதே போல இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் பண்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். என்னை காப்பது யாரிலேயே, என்னை காக்கிறதுக்கு யாரிலே சொல்லி கலைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நானும் அவர்களை பண்படுத்தவும், செப்பனிடவும், சீர்படுத்தவும், அவர்களை காப்பாற்றுவதற்கும் நீங்கள் நானும் ஒரு பாத்திரமாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பெல்ஷாத்சா என்ன செய்தாராம்? ஆலயத்தில் இருந்த பாத்திரத்தை, என்னென்ன பாத்திரம்? வெள்ளி பாத்திரத்தையும் பொன் பாத்திரத்தை என்ன செய்தானாம்? அதுல மது கலந்து குடித்து அந்த பாத்திரத்தை அவன் தீட்டாக்கினான், அதை அருவருப்பாக்கினான். அதை என்ன செய்தாங்க? பாவத்துக்குள்ள பாத்திரமா ஒரு பரிசுத்தமான பாத்திரம் இருக்க வேண்டிய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வந்து என்ன செய்யலாம்? அதை அலங்கோலமாக மாற்றி விட்டதை நம்ம படிச்சோம். பிரியமானவர்களே, வேதாகமத்துல தன்னுடைய கேரக்டர்ஸ், பாத்திரம் என்றால் என்ன சொன்னேன்? தேவன் தான் நம்முடைய தேவன் என்ன செய்யற? நமக்கு பங்கா இருக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்யற? நம்ம பாத்திரமாக காணப்படுகிறோம். ஆகவே ஆலயத்தில் இருக்கிற நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும்? வேதாகமத்தில் சில பாத்திரங்கள் எப்படி அந்த பாத்திரத்துக்கு இணையாக இல்லாமல் எப்படி மாறினார்கள் என்பதை தான் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சரி, பாத்திரம், சில பாத்திரங்கள், சில கேரக்டர்ஸ் இருக்கிற வேதாகமத்துல என்ன செய்தார்கள்? தீட்டுப்படுத்தினார்கள், தீட்டுப்பட்டவர்களால் மாறினார்கள், பாவத்துக்குள்ளானார்கள். யார் என்றால், ஒரு வசனத்தை நீங்க என்ன படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிச்சு பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அவன் கர்த்தரின் ஆலயத்தை என்ன செய்தானாம்? கட்டத் தொடங்கினான். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, நல்ல கவனிங்க. இந்த சாலமோனை குறித்து படிக்கிறோமா? யாருங்க அவர்? சாலமோன். இவர் யாருன்னு நமக்கு தெரியும், ஒரு வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம போனோம்னா நமக்கு நேரம் இருக்காது. சரி, கவனிங்க. இந்த சாலமோன் தாவீதுடைய மகன். என்ன, தாவீது ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்யக்கூடாது? இந்த ஆலயத்தை கட்ட வேணாம், உங்களுடைய பிறப்பாகிய சாலமோன் என்ன செய்வான்? அந்த ஆலயத்தை அவன் கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல இந்த சாலமோன் என்ன செய்தானாம்? கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான் என்று நம்ம படிக்கிறோம். தலையில சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த சாலமோன் எப்படிப்பட்ட பாத்திரம், எப்படிப்பட்ட குணநலம் உடையவன் என்றால், ஆலயத்தை கட்டுகிற பாத்திரம். என்னதுங்களா? ஆலயத்தை கட்டுகிற பாத்திரம். நல்ல கவனிங்க. அப்போ நாம் கூட தேவனுக்கு ஆலயமாக இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? இந்த ஆலயத்தை இடிச்சு போடக்கூடாது. என்ன செய்யணும்? இந்த ஆலயத்தை நாம் கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை கட்டுகிற பாத்திரமாக இருந்த இந்த சாலமோன் என்ன செய்தாருங்க?
7 ஆண்டுகள் என்ன செய்தாங்க? இந்த ஆலயத்தை, எருசலேமில் தேவாலயத்தை என்ன செய்தான்? அவன் கட்டினான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சாலமோன் என்ன செய்தாங்க? அவ்வளவு பெரிய ஆலயத்தை என்ன செய்தாங்க? 7 ஆண்டுகள் கட்டி முடித்தான். 1000 தகன பலிகளை செலுத்தினான். 1000 தகன பலிகளை செலுத்தினது மட்டும் இல்ல, அவர் ஜெபம் செய்து முடித்த பின்பு வானத்திலிருந்து என்ன வந்துச்சான்? அக்கினி வந்து பட்சித்து போட்டது என்று சொல்லி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் ஜெபத்துக்கு அவ்வளவு வலிமை இருந்ததாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் ஜெபத்துக்கு என்ன இருந்துச்சுங்க? அவ்வளவு வலிமை உடையவராய் காணப்பட்ட. நம்மளாம் பாருங்க, விழுந்து 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 செபிக்கிறோம், ஆனாலும் என்ன செய்யல? ஒரு காரியத்தை நம்மளால சாதிக்க முடியல. ஆனால் இந்த சாலமோன் என்ன செய்தாங்க? செபித்து முடித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு என்ன செய்துங்க? எல்லாவற்றையும் பட்சித்து போட்டதை நாம் 2 நாளாகமம் 7:1 நாம் படிக்க முடியும் பிரியமானவர்களே. அப்போ அவனை போல அறிவில் சிறந்தவர்கள் முன்னும் பின்னும் ஞானத்தில் சிறந்தவர்கள் யாருமே இல்ல. அவ்வளவு ஞானத்தை உடையவராக காணப்பட்டார் பிரியமானவர்களே. நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு மேன்மையாயிருந்த அந்த ஆலயத்தை கட்டிய பாத்திரம் என்னவாக மாறினான் என்றால், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல ஆமென் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். போதுங்க. ஆனால் இந்த சாலமோன் எப்படிப்பட்டவருங்க? ஆலயத்தை கட்டுகிற பாத்திரம். அப்படிதானே படிச்சோம். ஆண்டவரே சொன்னார், நீ இல்லப்பா உன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோன் என்ன செய்வான்? அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். அதே போல அவன் கட்ட தொடங்கினான், அதே போல கட்டி முடித்தான் என்று வேதத்துல நம்ம ஆதாரத்தை நான் உங்களுக்கு தர முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆனால் ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த பாத்திரமாய் இருக்கிற அந்த சாலமோன், அந்த கேரக்டர் உடையவர், அந்த குணநலத்தை உடையவர் என்ன செய்தாராம்? தகப்பனை போல கர்த்தரை பின்பற்றாமல், தகப்பனை போல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல், கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தானாம்? பொல்லாப்பானதை செய்தான் என்று இப்ப என்ன செய்தோம்? 11:6 படிச்ச பிரியமானவர்களே. இந்த காலை நேரத்துல உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆலயத்தை கட்டுவதற்காக நம்மை தெரிந்திருக்கலாம் பிரியமானவர்களே. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஆலய உடையவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய இருதயமாக ஆலயத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது உடைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் வாசம் செய்கிற ஆலயமாக இருதயமாக இருக்கிறதா, அல்லது ஆண்டவர் இல்லாத ஒரு ஆலயமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் நான் இந்த காலை நேரத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினவர்கள் யார்? முதலாவது சாலமோன். என்ன பாத்திரம்? ஆலயத்தை கட்டுகிற பாத்திரம். என்ன செய்தாருங்க? ஆலயத்தை கட்டினவன், அரிய பெரிய காரியங்களை செய்தவன், பெரிய பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினவன், அக்கினி இறக்கிய அவன் என்ன செய்தானுங்க? பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை விட்டு பின் வாங்கினான். இன்னொன்று 7வது வசனத்துக்கு வாங்க. 7வது வசனம், விக்கிரங்களுக்கு மேடைகளை கட்டினான். விக்கிரங்களுக்கு என்ன செய்தாங்க? விக்கிரங்களையும் என்ன செய்தாங்க? ஆராதனை செய்து அதுக்கு மேடைகளை கட்டி என்ன செய்தான்? அவன் அதை வாழ்த்துகிறவனாய், அதை வணங்குறவனாய் மாறுகிறத நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். பாத்தீங்களா? என்ன கட்டினான்? ஆலயத்தை கட்டக்கூடிய அவன் இப்ப எதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க? ஆலயத்தை கட்டல, ஆலயத்துக்கு மகிமை செலுத்தல, ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கல. சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் கொண்டதுனால என்னாச்சு? அந்த மனைவிகள் அவனுடைய இருதயத்தை சாய்க்க பண்ணி கர்த்தரை விட்டு விலக செய்து இப்ப அஸ்தரோத்துகளையும் பாகால்களையும் மேடைகளையும் கட்டி அந்த தெய்வங்களை ஆராதிப்பதற்கான ஒரு பாத்திரமாக அவர்கள் திருப்பி விட்டார்கள் என்று நான் சொல்ல, வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. 8வது, இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தானா. பாத்தீங்களா? பரிதாபமான நிலைமைங்க. அப்போ புறஜாதியான அந்த பெண்கள் மத்தியில அவங்களோடு ஐக்கியம் கொண்டதுனால, அவங்களோடு சம்பந்தம் வச்சுக்கிட்டதுனால, சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு அவன் சம்பந்தம் கொண்டதுனால என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? ஜீவனுள்ள தெய்வத்தைக்கு ஆலயத்தை கட்டுகிறவன், ஜீவனுள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறவன் பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் என்ன செய்ய வணங்குவதற்கு மேடைகளை கட்டி என்ன செய்தானா? அவன் பின்வாங்கி போனான். ஆகவே இந்த காலை நேரத்துல நீங்கள் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆலயத்தை இடித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை
நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வேற கதியிலப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு மேன்மை, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லா நாளிலும் உங்களுடைய ஆலயத்துக்குரியவனாய், உங்களுடைய ஆண்டவர் என்னுடைய ஆலயத்தில் எனக்கு வாசம் பண்ணுகிறவராய் இருப்பதற்கு என்னை ஆலயத்தை ஆண்டவரே உமக்கு நான் பரிசுத்தாய் வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் சொல்ல மட்டும் கைகளை தட்டி ஒரு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நம்ம என்ன செய்வார்? நம்ம பரிசுத்தமான ஆலயமாக நாம் மாற்ற வேண்டும். ஆனால் இந்த சாலமோன் என்ன செய்தாருங்க? அந்த ஆலயத்தை என்ன செய்தாருங்க? கட்டாமல் கட்டினாரு. ஆனால் என்ன செய்தாருங்க? பாகால்களுடைய ஆலயத்தை கட்டுறவராய் மாறிவிட்டார். முதலாவது, சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார். யார் தீட்டுப்படுத்தினாருங்க? சாலமோன் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார். என்ன தீட்டுங்க? ஆலயத்தை கட்டப்படுகிற பாத்திரம் ஆலயத்தை என்ன செய்தான்? இடித்து போற அளவுக்கு அந்த ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து பாகால்களை அவன் என்ன செய்தான்? கட்டுகிற ஒரு ஆலயத்தை கட்டுகிறவனா மாறினான். இரண்டாவதாக 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா. தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். கைகளை தட்டி ஒரு அலையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப தாவீதை குறித்து படிக்கிறோம். இந்த தாவீது எப்படிப்பட்ட பாத்திரம்? நல்ல கவனிங்க. ஆராதிக்கிற பாத்திரம். ஒரு அலையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? வசனங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற ஒரு பாத்திரவானா இருக்கார். இவர் எப்படி இந்த பாத்திரத்தை, இந்த கேரக்டர்ஸை தீட்டுப்படுத்தினார் என்று படிக்கும்போது பிரியமானவர்களே, என்ன செய்தாருங்க? சகல இஸ்ரவேலுக்கும் என்ன செய்தாருங்க? முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தாராம்? சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் மகிழ்ச்சியா என்ன செய்தார்? ஆடி பாடி மகிழ்ந்தான் என்று படிக்க. அப்படி என்றால் இவன் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்கிறார். அப்படி ஏன் மகிழ்ச்சியா இருந்தால் ஆலயத்துக்கு போன என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்று யாருக்கு தெரிந்திருந்தது? இந்த தாவீதுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் இந்த ஆராதிக்கிற பாத்திரமா இருந்த இந்த தாவீது என்ன செய்தாருங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை என்ன செய்ததை நாம் வேதாகமத்தில் படிக்க முடியும் பிரியமானவர்களே. அவனை குறித்து நம்ம வேதத்துல படிச்சு பார்த்தோம்னா, இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று நம்ம வேதத்துல படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இளம் பிரியாயத்திலே என்ன செய்தாங்க? கர்த்தரை உயர்த்துகிறவன், கர்த்தரை பாடுகிறவன், அந்த சுடமண்டல வாசித்து என்ன செய்தான்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் இவன் காணப்பட்டான். அப்போ பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன் என்று அநேகரால் பாராட்டப்பட்டவன். அப்படியேப்பட்டவன் என்ன செய்தாங்க? இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா, சவுலுக்கு பிடித்திருந்த அந்த பிசாசை, அந்த பொல்லாத ஆவியை துரத்துவதற்கு யாரை அழைத்து வருகிறாங்க? இந்த தாவீதை அழைத்து வந்து என்ன செய்றாங்க? தம்புரை வாசிக்க வைக்கிறார்கள். ஆனாலும் இந்த தாவீது என்ன செய்தாருங்க? ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக, ஆராதிக்கிற பாத்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து பட்சேபால் என்ற இடத்துல என்ன செய்தாங்க? அவன் பாவம் செய்து என்ன செய்தான்? தீட்டுப்பட்டவனாய் அவன் காணப்பட்டதை நம்ம படிக்கிறோம். 51வது சங்கீதம் 3வது வசனம். 51வது சங்கீதம் 3வது வசனம். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:3. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். போதுங்க. இங்க பாருங்க, இப்படி ஆராதனை செய்தவன் ஆண்டவர் சமூகத்துல ஆடி பாடி மகிழ்ந்த இந்த தாவீது என்ன செய்தாங்க? பாவத்துல விழுந்துட்டான். என்ன அதுனா, பட்சேபால் இடத்துல என்ன செய்தாங்க? பாவம் செய்து தன்னுடைய பாத்திரத்தை என்ன செய்தாங்க? தீட்டுப்படுத்திக் கொண்டான். எப்படிப்பட்ட பாத்திரம் என்று நம்ம படிச்சோம். இந்த தாவீது தேவனை ஆராதிக்கிற பாத்திரம். இந்த காலை நேரத்துல நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் பிரியமானவர்களே. நம்முடைய ஜீவியம், நம்முடைய கேரக்டர்ஸ், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவேளை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஆராதிக்கிற வந்திருக்கிற நீங்கள் நானும் நமக்குள்ளே எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதா? இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய குறைகளை தயவாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கும்போது, இந்த தாவீதை மன்னித்தது போல நம்மை அவர் மன்னிக்க கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது வசனத்தை படிச்சு பாருங்க. 51:4. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பாத்தீங்களா? உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன்.
அப்ப யாருக்கு முன்பாக பொல்லாப்பை அந்த அருவருப்பான காரியங்களை தீட்டுள்ள காரியங்களை செய்தான் என்றால் தேவனுக்கு முன்பாக. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த தாவீது என்ன செய்தார்? ஒரு ஆராதிக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் என்ன செய்தாராம்? அவர் நாளுக்கு நாள் பின்னாடி என்ன செய்தாருங்க? தன்னுடைய ஆராதிக்கிறவன் என்கிறதை அறியாமல் புரியாமல் என்ன செய்தான்? அவரிடத்தில் என்ன செய்தான்? பாவம் செய்து தன் மகிமை என்ன செய்தான்? இழந்தவனாக இருக்கிறான். அப்போது தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே மறுபடியும் வந்து என்ன செய்தான்? தேவனிடத்திலே அவன் ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் அவன் என்ன செய்தாங்க? ஆண்டவரை அவன் ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் அவன் அவருடைய பிள்ளையாக மாறினதை நம்ம படிக்கிறோம். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, ஒருவேளை நான் ஆராதிக்கிறவனப்பா, நானுமே போற்றுகிற இந்த வாயில இந்த இருதயத்துல துதிக்கிற ஆண்டவரே, ஒருவேளை எனக்குள்ள இருக்கதான் அந்த மாதிரி காரியங்கள் ஒருவேளை அணுகிருக்குமானால் தயவாக என்னை மன்னித்து ஆண்டவரே, ஒரு ஆராதிக்கிற மகனாய் என்னை மாற்றுங்கள். சொல்ற மட்டும் கைகளை தட்டி ஒரு அழியில சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அழியில சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் நம்ம உருவாக்கி இருக்கிறார்? அவரை ஆராதிப்பதற்காக தெரிந்திருக்கிறார். ஆக இந்த பெல்சாத்சார் என்ன செய்தாருங்க? ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வந்து என்ன செய்தார்? கரைப்படுத்தினான், தீட்டுப்படுத்தினான் என்று படிச்சோம். அப்போ வேதாகமத்துல ஆண்டவர் எதற்காக படைத்தாரோ, எதற்காக உருவாக்கினாரோ அந்த பாத்திரத்தை விட்டு தீட்டானவர்கள் யார்? முதலாவது சாலமோன். சாலமோன் எப்படிப்பட்ட பாத்திரம்? ஆலயத்தை கட்டுகிற பாத்திரம். ஆனால் என்னத்தை கட்டுனா? பின்னாடி பாகாலர்களுடைய கோயில்களை கட்டி அந்த மனைவிகள், அதாவது பிரஜாதி பெண்களோட பேச்சை கேட்டு வழுவி போனான், பின்மாறி போனான் என்று படிச்சோம். இரண்டாவது, தாவீது எப்படிப்பட்டவர்? ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர். ஆராதிக்கிறவர் என்ன செய்தாருங்க? பட்சப்பாலிடத்திலே பாவம் செய்து என்ன செய்தாருங்க? தன்னோட வாழ்க்கையை அவன் கரைப்படுத்தி கொண்டான் என்பதை நாம் படிக்கிறோம். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. பிரைசலால் சிம்சோனை குறித்து நம்ம என்ன செய்யணும்? வேதாகமத்துல படிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14:7. போய் அந்த பெண்ணோடு பேசினான். அவன் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தால், அவன் சிம்சோனின் கண்ணுக்கு என்ன எப்படி இருந்தாலாம்? பிரியமாயிருந்தால். எப்படிங்களா? அவன் கண்ணுக்கு பிரியமாயிருந்தான். இப்ப இந்த சிம்சோனை குறித்து படிக்கிற இவர் யாரு தெரியுங்களா? நியாயாதிபதி. இவர் யாருங்க? இவருடைய பதவி என்னதுங்க? ஆண்டவர் எப்படியாப்பட்ட பாத்திரமா தெரிஞ்சுக்கிட்டாரு? நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிறவன், நன்மை தீமை காரியங்களே சொல்லுகிறவன். அடுத்த பக்கம் சாயக்கூடாது, இன்னொரு பக்கமும் சாயக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? நேர்மையா இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான் யாருங்க? நியாயாதிபதி. ஆனால் இவர் என்ன செய்தானா? ஒரு பெண் பக்கம் சாய்ந்தான். எதனாலங்க? கண்ணுல தீட்டுப்பட்டு விட்டான். மறுபடியும் இந்த வசனத்தை படிங்க. 14:7. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். கவனிங்க, என்ன அவருடைய கண்களில் என்ன ஆயிட்டாங்க? அந்த கண்ணின் பார்வையில அவன் தீட்டுப்பட்டவனாய் மாறிவிட்டான். பார்வைக்கு என்ன செய்தான்? பார்வையில பட்டுட்டான். 16:31 படிச்சு பாத்தீங்கன்னா 16:31 16:31. பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். பாத்தீங்களாங்க? எத்தனை வருஷம்? 20 வருஷம் நியாயம் விசாரித்தவர், பராக்கிரமசாலியாக இருந்தவர், ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்தவர். அது மட்டும் இல்ல, பிறக்கும் போதே ஒரு பரிசுத்தவானாய், பிறக்கும் போதே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக உருவாக்கப்பட்ட பிறந்த இந்த சிம்சோன் எப்படிப்பட்ட பாத்திரம்? நியாயம் சொல்லுகிற பாத்திரம். என்ன செய்து விட்டான்? ஒரு பெண் பக்கம் சாய்ந்து விட்டான். அது என்னதுங்களா? கண்ணுல என்ன செய்தாங்க? தீட்டுப்பட்டான். என்ன நடந்துச்சா? இப்படி கண்ணுலே தீட்டானதுனால வேதாகமத்துல மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 படிச்சு பாத்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தில் விளக்கா இருக்குதான். நம்முடைய கண் எப்படிப்பட்டதா இருக்குதான்? சரீரத்துடைய விளக்கு. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கு. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கக்கூடிய இந்த சிம்சோன் என்ன செய்தான்? இருளாக மாறி அந்த கண்ணில் என்ன செய்தாங்க? தீட்டுப்பட்டபடினால் என்ன ஆயிட்டான்? பாவத்துக்கு உட்பட்டு அவன் அவளோடு இசைந்திருக்கிறவனாய் மாறினான். உடனே என்ன நடந்துச்சு? கண்ணில் தீட்டுப்பட்ட அவனுக்கு 16 ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. 16:19 வாங்க. 16:19 அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிரைப்பித்து. போதுங்க. இங்க யாரு தெரியுங்களா?
தெலிலாள் என்கிற வேசியின் மடியில உறங்கினார். யாருங்க அவரு? தெலிலாள் என்கிற வேசியுடைய மடியில இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால 16:21 படிச்சு பாத்தீங்கன்னா, அவனை பிடித்து என்ன செய்தாங்க? முடியெல்லாம் சரைத்து கொண்டு அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள் என்று படிக்கிறோம். அப்படிதானங்க? அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு. போதுங்க, மீத உள்ள பகுதியை நம்ம பார்க்கலாம். நல்ல கவனிங்க. அப்போ எதுல அவன் தீட்டுப்பட்டானோ அதிலே அவன் அகப்பட்டான். என்னாச்சா? அவன் கண்களை என்ன செய்தாங்க? பிடுங்கினார்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, நியாயம் சொல்லுகிறவன், நியாயம் விசாரிக்கிறவன், அடுத்தவங்களுக்கு போதிக்கிறவன், அடுத்தவங்களுக்கு போதனை செய்கிறவன், நல்ல வழி காட்டுகிற இந்த சிம்சோன் என்ன செய்தாருங்க? 20 வருடம் நியாயம் விசாரித்த அவன் என்ன செய்தானாம்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினால் அந்த கண்ணில என்ன செய்தாங்க? அவன் தீட்டுப்பட்டபடினால் அவன் கண் பிடுங்கப்பட்டது. இந்த காலை நேரத்துல நம்முடைய கண்களை நாம் எப்படி தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது சுத்தமாக தெளிவாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ தீட்டுப்பட்ட 3 பாத்திரங்களை பார்த்தோம். முதலாவது பாத்திரம் சாலமோன். எப்படிப்பட்டவர்? ஆலயத்தை கட்டுகிற பாத்திரம். ஆலயத்தை என்ன செய்தாங்க? கட்டுகிறதை விட்டுட்டு ஆலயத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தாம பாகால்களை கட்டுகிறவனா இருந்தான். தாவீது ஆராதிக்கிற பாத்திரமாக இருந்தவர் என்ன செய்தாருங்க? ஆண்டவரை ஆராதித்தவர் என்ன செய்தாங்க? பாவத்தில் விழுந்து என்ன செய்தாங்க? அவர் கடம்பரண்டு போனதை படிக்கிறோம். சிம்சோன் நியாயம் விசாரிக்கக்கூடியவர் என்ன செய்தாருங்க? நீதி சொல்லக்கூடியவர். மற்றவங்க பார்த்து என்னதுங்க பேசுற அளவுக்கு என்ன செய்தான்? அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டதை நாம் படிச்சோம். பிரியமானவர்கள், ஏனென்றால் எதுல அவன் தீட்டுப்பட்டான்? கண்களில் அவன் தீட்டுப்பட்டு அவன் கடைசியில கண்களில் என்ன செய்தாங்க? பிடுங்கப்பட்டவனா இருந்தான். ஆகவே இந்த காலை நேரத்துல என் வாழ்க்கையை மாற்றுக்காண்டவரே, நானும் கண்ணுல சுத்தம் உள்ளவனாய், இருதயத்துல சுத்தம் உள்ளவனாய் மாற்றுன்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஒரு ஆளுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போனாவோ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சொர்க்கம் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போனாவோ அபிஷேகம். தீட்டுப்பட்ட 3 பேரை பார்த்தோம். தீட்டுப்படாதவங்களை நான் வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பு என்கிற தேவ மனுஷனை குறித்து படிக்கிறோம். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. ஆமென். நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யாருங்க அவரு? யோசேப்பு. தன் வாழ்க்கையை தீட்டுப்பட்ட 3 பேரை பார்த்தோம். பாவம் செய்த 3 பேரை பார்த்தோம். தன் பாத்திரத்தை கரைப்படுத்தினவர்களை பார்த்தோம். இங்க ஒரு பாத்திரத்தை பார்க்கிறோம். தன் பாத்திரத்தை கரைப்படுத்தாதவர் யாருங்க? யோசேப்பு. அங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்க தேடி போனாங்க. அப்படித்தானங்க அவங்களெல்லாம். இவருக்கு தேடி வருது, என்ன செய்யலங்க? அதை அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 13 படிச்சு பாருங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இங்க பாருங்க, வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறாங்க. ஒரு அழில சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ யோசேப்பு என்ன செய்தாருங்க? அவன் தீட்டுப்படாத பாத்திரமாக, தீட்டுப்படுவதற்கு பாவம் செய்வதற்கு அந்த காரியங்கள் நெருங்கி வந்தாலும் என்ன செய்தார்? அதை விட்டு அவர் ஓடினதை படிக்கிறோம். அப்ப யோசேப்பு தீட்டுப்படாமல் தன்னுடைய பாத்திரத்தை, தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டபடினா அவன் ஒரு அதிகாரியாக மாறி அநேகரை என்ன செய்றாங்க? அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு தலைவனாக ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நாமும் இந்த யோசேப்பை போல ஒரு பரிசுத்தவானாய் நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல், கரைப்படுத்திக் கொள்ளாமல் இருப்போமானால் நம்மையும் அநேகருக்கு ஆண்டவர் அதிகாரியாக மாற்ற ஒரு கைகளை தட்டி தான் ஒரு அழிவை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க தானியேல் ஒரு காரியத்தை செய்கிறார். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. இங்க பாத்தீங்களா? இங்க ஒரு தேவ மனுஷனை படிக்கிற யாருங்க? அவர் தானியேல்.
அந்த ராஜா என்ன செய்தாருங்க, அவர் கொடுக்கிற உணவு வகைகளை சாப்பிடணும். ராஜா சாப்பிடுகிற அந்த சாப்பாடுகளை என்ன செய்யணும், உணவு வகைகளை சாப்பிடணும். திராட்சை ரசம், மது எல்லாம் குடிக்கணும். ஆனா என்ன செய்தாரு இவருங்க, ராஜாவே நான் உங்களுக்கு அடிமைதான், உங்க அரசாங்கத்துல வேலை செய்ய அடிமை, எல்லாத்துக்கும் நான் அடிமையா இருப்பேன், ஆனா இந்த காரியத்துக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். என்ன காரியம், நீங்க கொடுக்கிற அந்த உணவு வகைகள் எனக்கு வேண்டாம் என்று அதை அருவறுத்து அதை நான் தீட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி என்ன செய்தான், தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்தானா, தீர்மானம் பண்ணினான் என்று வேதத்துல படிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இந்த தானியேல் என்ன செய்தாங்க, அவன் தீட்டுப்படாமல் என்ன செய்தான், தன்னை காத்து கொண்டான். எனக்கு அந்த மாதிரி உணவு வேணாம், மர வகையான பருப்பு வகையான உணவுகளை எனக்கு தாருங்கள், அதை நான் புசிக்கிறேன் என்று சொல்லி அதை சாப்பிட்டு என்ன செய்தான், அவன் புஷ்டியாக மாறினான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இது கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால இந்த யோசேப்பு என்ன செய்தான், தன்னுடைய பாத்திரத்தை தீட்டுப்படுத்தவில்லை. இந்த தானியேல் என்ன செய்தாருங்க, அந்த உணவு வகையினால் அந்த மதுவினால் என்ன செய்த, தன்னை தரைப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு பரிசுத்தமானாய் வாழ்ந்தார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க கிறிஸ்தவங்க, நான் அவங்களோட இணைஞ்சிட்டேன், சேர்ந்துட்டதுனாலதான் அவங்களோடு சேர்ந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தெல்லாம் நான் பழகி இல்ல. இவர் பாருங்க என்ன செய்தாருங்க, ஒதுங்கி ஓடுறாரு, வேணா எனக்கு இந்த ஆகாரம் என்று அவர் தள்ளுறதை நம்ம படிக்கிற இருதயத்தில் அவர் தீர்மானம் செய்கிறார். அப்படி செய்ததுனால இவரை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேலினுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லி. கைகளை தட்டி ஒரு அழிவு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியம் ஜெயமாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தானியேலை போல நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு மனுஷனை குறித்து நாம் படித்து நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:14 பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பேதுரு அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். எதங்க பாருங்க, தீட்டும் அசுத்தமானது என்ன சேர்த்து நான் புசித்ததில்லை. இப்ப எங்க ஒரு தேவ மனுஷனை படிக்கிறோம், அசுத்தமானதை தொடவும் மாட்டாரு. அசுத்தம்னா எத்தனையோ இருக்கு, நீங்களே பாருங்க. சிலதை நம்ம தொடறோம், இதெல்லாம் நம்ம அது வேணும்னு நினைக்கிறோம். கவனிங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு அப்படி இல்லை. ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் என்று படிக்கப்போ, புசிக்கவும் கூடாது, அந்த அசுத்தமானது என்ன சொல்லாதுங்க, நாம் தொடவும், தீட்டுள்ளது நாம் தொடவும் கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல யாதொன்றையும் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அந்த பேதுரு ஆண்டவருக்காக நின்றபடினால் அவர் என்ன செய்தார், ஆண்டவர் ஒரு முதன்மையான ஊழியக்காரனாக மாற்றி என்ன செய்தாருங்க, ஒரு பேதை தான், ஒரு அறிவில்லாதவர் தான், அவரை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் பக்கமா திருப்புற ஒரு கருவியாக அந்த பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். கைகளை தட்டி ஒரு அழி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அந்த பெல்ஷாத்சா என்ன செய்தாங்க, ஆலயத்துல இருக்கிற பாத்திரங்களை என்ன பாத்திரம், வெள்ளி பாத்திரங்களையும் பொன் பாத்திரங்களை எடுத்து வந்து என்ன செய்தாங்க, அதுல மதுவை கலந்து குடித்தான் என்று குடித்து என்ன செய்ய, அந்த பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினான். ஆகவே நாமும் ஆண்டவருக்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறோம், நாமும் ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆகவே ஆலயத்துக்குள்ள இருக்கிற உங்களை என்னையும் அவன் எப்படி தீட்டுப்படுத்தினானோ அதே போல உங்களுக்குள்ளும் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்கிற பொன் பாத்திரங்களையும் வெள்ளி என்கிற பரிசுத்த பாத்திரத்தையும் சீர்குலைப்பதற்காக சாத்தான் நமக்கு விரோதமாக வருவான். நாம் எச்சரிக்கையாக இருந்து நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த தீட்டுப்படாத யோசேப்பை போல, இந்த தானியேலை போல, ஆண்டவர் இந்த பேதுரு போல என்னையும் மாற்றுங்க சொல்றது மட்டும் முழங்கால் படிட்டு நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.